வெளியிருந்து ஒரு ஆர்டர், யார் அனுப்புறது எதுவும் தெரியாது, க்ளோரி ஓப்பன் பண்ண தான் தெரியும். எனக்கு வந்து இந்த லைட் இன்னொரு லைட்டு போடுங்க. gift வந்திருக்கு. gift தானே? gift தான். பின்ன உங்களுக்கு கொரியர் வந்தது சொல்லவே இல்லை என்கிட்ட. சர்ப்ரைஸாக gift வந்தான். ஆனால் யார் அனுப்பிச்சான்னு எனக்கு தெரியும், ஆனால் எப்போ வருதெல்லாம் தெரியாது. யார் அனுப்பிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீ ஒரு கற்பனை பண்ணிக்கிற, அது இல்லை சரியா? தயவு செய்து நீயா ஏதோ ஒன்று சொல்லி விட்டுறாத. நான் ஏன் போடுறேன் உனக்கு? நானும் டைரெக்டாக கொண்டு போய் வாங்கி வந்துடுவேன். டப்பா மாத்திரை டப்பாவா? பீட்ஸ் டப்பா. பீட்ஸ் டப்பாவா? ஆமாம், பீட்ஸ் டப்பா தான். கரெக்டாக இருக்குமே அது. ஆமாம், இது வந்து பிரியாக்க போட்டதான். ஆமாம், அதுதான் கண்டுபிடிச்சிச்சுப்பா. பிரியா பேக்க போட்டது. என்ன குட்டி குட்டியாக இருக்குது? செம்மையாக இருக்கா? ஓ அவ்வளோதான். இப்போ தான் இது எப்படி இப்படி திறந்துட்டு இப்படி கொட்டணுமோ? அவங்க சொல்லியிருந்தாங்க அக்கா மெயிலில். அழகா இருக்குல்ல? நீ காட்டிக்க, நானே காட்டிக்கிறேன். நான் விளையாட்டு ஜாமான் நினச்சிட்டேன். நினைப்பேன். இந்தா வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கா, ஓகேவா? இதெல்லாம் எது தெரியுமா அவங்க செய்கிறாங்க? நீ ஒரு நல்ல ஒரு டெய்லர் அவன் நம்பிக்கையில் அதை விட்டுட்டு லீவ் போட்டு சுற்றிட்டு இருந்தேன்னு வச்சுக்கா. வெள்ளிக்கிழமை லீவ் போட்டுச்சுங்க, ஃபேமிலி பர்சனல் ஒர்க். அக்கா இது எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் நினைக்கிறேன். இப்படி பண்ணி இப்படி ஏன்னா ஒரே இதில் 4 அப்படியே ஒன்றா வருது. ஒரே இதில் 4 தான் இருக்குது. ஒன்று மட்டும் தான் திறக்க போகிறேன். இந்த கலர் திறக்க போகிறேன்னா இதை மட்டும் திறந்துட்டு கீழே கொட்டி யூஸ் பண்ணலாம். திருப்பி எடுத்து உள்ளே போட்டு மூடி வச்சிடலாம். கிஃப்ட் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. இதுமாதிரி நான் பார்த்ததே இல்லை. எப்பவுமே அதுக்குள்ளே இருக்கும் எடுப்பாங்க, அதுதான் பார்த்தேன். இதுமாதிரி தனித்தனியாக வருதுலாம் பார்த்ததே இல்லை. ஆமாம், நல்லாயிருக்கு. நான் அப்புறமா இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக காட்டுறேன். தேங்க்யூ. அக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேட் ஸ்டாண்டும் எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆர்கனைசேஷனெல்லாம் எனக்கு இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இந்த வீடோடைய அமைப்பு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்து பாருங்கள், இந்த வீடியோ ஏற்கனவே போட்டாச்சு. எனக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் வந்திருக்கு. நானே சொல்லுவேன், நீங்கள் தானே சொல்லணும். எனக்கு வெக்கமாக வந்தல வரும் உனக்கு வெக்கமா. நீ வெக்கப்படுறத பார்த்து எனக்கு வெக்கமாக இருக்குது. ஆனால் இது யார் கொடுத்தாங்கன்னு சொல்லவே கூடாதுன்ட்டாங்க. அதனால நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு 2 கிஃப்ட்டு, மொத்தம் 3 கிஃப்ட்டு வந்துச்சு. அவ்வளோ யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டு. அது எப்படின்னே தெரியல. அந்த அளவுக்கு நீங்கள்லாம் எங்களை நேசிக்கிறீங்க. அதுதான் கடிகாரம் வந்து விட்டது. ஏன் தெரியுமா குளோரியோட மூஞ்சி வந்து உருன்னு இருக்கு? ஏன்னா குளோரிக்கு இது நல்லா தெரியும் ஆல்ரெடி என்ன வரப்போகுதுன்னு. இப்போ அது லைவாக பார்க்குது, அவ்வளோதான். மிச்சப்படி ஆல்ரெடி ஃபோட்டோவில் பார்த்துச்சு. ஏன்னா என் செல்லில் அதிகமாக நோண்டுறது அந்த அம்மா தான். அதனால எனக்கு என்ன வருது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு கிஃப்ட் வந்துச்சு, அதுதான் எனக்கு என்ன வரப்போகுதுன்னே தெரியாமல் வந்துச்சு. அது என்ன நேற்று காட்டல, இன்னும் நீ இப்படி திருப்பி காட்டு. கடிகாரம் ஒரு பொருள் மிகவும் லேட்டாக டெஸ்ட் பண்ணுறாது நான் தான். ரொம்ப பிடிச்ச பொருள். நான் ரொம்ப நாள் உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன்ல, வாங்கியே தரல. இவரு கேட்டால் 400 ரூபாய் தரணும்னு அவசியம் இல்லைம்மா, சரியா? உனக்கு கேட்கறது எனக்கும் பிடிக்கணும், அப்போ தான் வாங்கி தருவேன். வாங்கி ஓடுதே, சவுண்ட் கேட்குது. டைம் இப்போ 2 மணி 5 நிமிடம். நல்லா இருக்குல்ல? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு கடிகார கடையெல்லாம் போனோன்னு வச்சுக்க, டைம் எப்பவுமே 10:10ன்னு வச்சிருப்பாங்க. ஏன் வச்சிருப்பாங்க தெரியுமா? தெரியாது. அதில் 10:10 வச்சிருப்பாங்க, அது தெரியுமா? அதே தெரியாத? அப்போ கூட சொல்றதே வேஸ்ட். உங்ககிட்ட வந்து சொன்ன பாரு. அப்படியெல்லாம் வச்சு இல்லையே, எல்லாருமே நான் பார்த்துருக்கேன். டைட்டன்லாம் முள்ளு அங்கங்கே கோணையாக தான் இருக்கும். கடிகார கடையில் போய் பார்த்தோன்னு வச்சுக்க, எல்லாம் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா 10:10 இப்படி தான் இருக்கும் டைம். இதுக்கு இதில் 10 இருக்கு, இது 10 இருக்கு. ஏன்? அப்போ நான் சின்ன பையனா இருக்கும்போது சொன்னாங்க, காந்தி தாத்தா அப்புறம் சுட்டு கொண்டுட்டாங்களா, அந்த டைம் உலகம் வச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தன் என்ன நம்ப வச்சான். அதுதான் ரொம்ப யாரு அது எவன் சொன்னானோ அப்போ சின்ன வயசுல, எவன் சொன்ன ஞாபகம் இல்லை, ஆனா சொன்னது மட்டும் ஞாபகம் இருந்தது. நம்ப வச்சிருந்தான். அது எதை நானும் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தெரியும் அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரிஜினலா பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் இல்லாம தான் இருந்திருக்குது கடிகாரம் கண்டுபிடிச்சி சில காலமா. அப்புறமா ஏதோ ஒரு கம்பெனி, இந்த டைட்டன் அந்த மாதிரி கம்பெனி இருக்குல்ல, அது வேற ஒரு கம்பெனி தான் 10:10 வச்சோன்னா இந்த இடத்துல பேர் இருக்குல்ல, அது மாதிரியே அது
ப்ளஸ் ஃபுல்லாக கீழே இருக்கிற எல்லா இதுவும் நல்லா தெரியும். ப்ளஸ் அப்போ வந்து வாட்சில் நிறைய இது இருக்கும், டேட்டு காட்டுறது அந்த முன்னெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அது மறைக்காது. அழகாக இப்படி நின்றுச்சுன்னா எதையும் மறைக்காது. அதுக்காக தான் அப்படி வைக்க கண்டுபிடிச்சி அதை மெயின்டைன் பண்ணாங்களாம். அப்பதான் தெரியும் நம்ம இவ்வளோ முட்டாளாக இருந்துருக்குறோம். சரி, அப்படியே கையோட மாட்டிடுங்க. அந்த கடிகாரத்தை எடுத்து அங்கே போட்டுருங்க. நைஸ். ஓடாத கடிகாரத்தை எடுத்து விட்டு ஓடும் இந்த கடிகாரத்தை மாட்டி விடுவோம். ஓகே, ரொம்ப நாளாக அந்த கடிகாரம் ஓடல. எப்போ இந்த கடையில் கூட்டலாம் தான் பார்த்தேன், வேண்டான்னு விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட்டு. இந்த வாட்டி என்னென்னா எல்லாமே என்னுடைய வீட்டுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டு தான் நமக்கு வந்து கிடச்சிச்சு. ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் திக்ஷா குட்டிக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ செல்லம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேக்கை வந்து அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. டக்கு 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 டக்குன்னு நான் வந்து பண்ணிட்டேன் ரொம்ப ஸ்பீடாக. அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு ஃபிட்டிங்கு. ஃபிட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட்டுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஏன்னா நான் இது ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சேன். ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கனால என்னால் வாங்கவே முடியல. இப்போ தான் வாங்க முடிஞ்சிச்சு. நானும் ஒன்று ஆர்டர் போட்டேன், ஆனால் அது கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது இந்த கேன்சல் ஆகிடுச்சு. ஆனால் இதுவே வந்து எனக்கு கிஃப்டாக வந்து கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ ஒரு ஹாப்பி இந்த கிஃப்ட்டு. தேங்க்யூ திக்ஷாமா. ஆரி ஒர்க்கு பீட்ஸ் எல்லாம் இந்த பாக்ஸில் வந்து போட போகிறேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே, மிடில் கிளாஸில் நாங்களாம் லோ கிளாஸ் தான், ஒரு கிளாஸுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த பாக்ஸ் வந்து அக்கா கிஃப்ட் பண்ணாலும் எனக்கு அவ்வளோ யூஸு. போன டைம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும், நம்ம அபிலக்ஷ் அக்கா எனக்கு நூலெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க டெய்லரிங்க்கு. மார்னிங் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. எங்கள் அக்கா வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் கேட்டுதாங்க ஆரி ஒர்க்குக்கு. அப்போ நான் ஒரு முடிவு பண்ணியிருந்தேன், நம்ம வந்து கிளாஸுக்கு போகாமல் நின்றுடலாம், ஏன்னா இந்த மாதத்தோட கிளாஸுக்கு நின்றுடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணேன். 5500 வந்து ஃபீஸ் கட்டணும். என்னால் உண்மையை சொல்ல போனால் கட்ட முடியல. நமக்கு இருக்கிற ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வட்டி மேலாம் நம்ம கட்டிகிட்ருக்கோம். மாதமே 30,000 தேவைப்படும். பேசாமல் நம்ம நின்றுடலாம் அப்படி தான் நான் முடிவு பண்ணேன். இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, நான் அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷமாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். எனக்கு அமிச்ச அக்கா வந்து நான் ஆரி ஒர்க்கில் வந்து பெஸ்ட்டாக வரணும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பாக்ஸ் எல்லாம் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா வந்து 2 கிஃப்ட்டுமே, அந்த ரேக்கும் சரி கடிகாரம் சரி எல்லாமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட்டு. அது எல்லாமே நாங்கள் வாங்கணும்னு நினச்சது எல்லாமே எங்களுக்கு பார்த்து யூடியூப்பில் என்ன சொல்கிறோமோ அதை பார்த்து அன்பாக வாங்கி கொடுத்துருக்காங்கங்கும் போது எனக்கு அவ்வளோ எமோஷ்னல் ஆகிடுச்சு. சரி, கஷ்டப்பட்டு எப்படியாவது ஆரி கிளாஸ் வந்து நம்ம முடிச்சிடணும் அப்படின்ட்டு நிஜமாக சொல்கிறேன். மார்னிங்கே நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா சாம் வந்து வேலைக்கு போயிட்டாங்க, இதோட கிளாஸு நம்ம நின்றுட்டு. ஆனால் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு, கஷ்டப்பட்டு கற்றுக்கணுன்ட்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். நீங்கள் இப்போ வெளிநாட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு இந்தியாவில் ஏதாவது ஒரு பொருட்கள் வேணும்னா அதை வாங்கி நம்ம வந்து கொரியர் வந்து சென்ட் பண்ணுவோம். அதுக்கான சார்ஜஸ், அதுக்கு அடுத்தது எங்களுடைய ட்ராவல் எல்லாமே நீங்கள் கொடுத்துடணும். ரொம்ப அதிகமாகலாம் வராது. பர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 1000 rupees வந்து வாங்குகிறோம். ட்ராவலும் உங்களுக்கு நம்ம நீங்கள் சொல்கிற அந்த பொருட்களை நம்ம தேடி போய் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ராவலும் கொடுத்துடணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மிளகாத்தூள், அதுக்கு அடுத்தது நிறைய பொருட்கள், ட்ரெஸ்ஸு, அதுக்கு அடுத்தது இந்த டெக்கார் ஐட்டம், பியூட்டி ஐட்டம், அது மாதிரி நிறைய பொருட்கள் வந்து நம்ம வந்து வாங்கி கொரியர் அனுப்புகிறோம். இந்த சின்ன பிஸ்னஸை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்குது, எவ்வளோ சார்ஜஸ் வந்து பண்ணுறீங்க. நீங்கள் 1 hour 2 hour வேலை கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற அமௌண்ட்டு, இல்லைனா 4 5 வாரம் 1 வாரம் அது மாதிரிலாம் ஆனால் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு. வேலையை பொறுத்து தான் நம்ம வந்து காசு வந்து வாங்குகிறோம். ரொம்ப அதிகமாக வாங்கலை. மினிமமே இது வர 2500 அது மாதிரி தான் சார்ஜஸ். வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு நம்ம வாங்கியிருக்கோம், அதிகமாக வந்து வாங்குறது கிடையாது. எங்களை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பொருட்கள் வேணாலும் எங்களை வாங்கி
தர சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு வாங்கி அதை கொரியர் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்தது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கீங்க, இந்தியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருட்கள் வேணாலும் வாங்கி தருவோம். லாஸ்ட் டைம் கூட நம்ம சப்ஸ்கிரைபர் அக்கா ஒருத்தவங்க லிக்விட் வாங்கினாங்க எங்கள் கையில். லிக்விடு அதுக்கு அடுத்தது சில ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. சவுகார்பேட்டில் போய் வாங்கிட்டு வந்து நம்ம போய் கொடுத்தோம். அவங்க வந்து பெரம்பூரில் இருக்கிறாங்க. ஓகேவா? அது மாதிரி இந்த சின்ன சின்னதாக நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க. ஒரு சிஸ்டர் வந்து ஜெராமிக் பாட்டு கேட்டிருந்தாங்க, ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அது மாதிரி நீங்கள் ஏதாவது எங்களை வாங்கிட்டு வர சொன்னாலும் அதுக்கும் சார்ஜஸ் வந்து கொடுத்துருந்தோம். எல்லாருக்குமே சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துலேருந்து இப்போ வந்து மெட்ரோ வேலை நடக்கனால ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கே ட்ராவலுக்கு எவ்வளோ ஆகும்ன்ட்டு நிறைய பேர் என்ன இவ்வளோ காசாலாம் கேட்குறாங்க. அவங்க எல்லாருக்குமே சொல்கிறோம், வேலைக்கு தகுந்தது தான் வாங்குகிறோம். நாங்கள் வாங்கினதே கிடையாது. என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். எங்களுடைய சாமுடைய என்னுடைய கை வந்து ரொம்ப சுத்தமான கை. அநியாயமாக நம்ம யாருக்கிட்டையுமே வாங்குறதில்ல. இதெல்லாம் இந்த பிஸ்னஸ் சொல்லவே தேவையில்ல. ஆனால் நான் வந்து உங்களுக்கு ஃபேமிலியாக பார்க்கறனால நான் இது வந்து ஓப்பனாக சொல்கிறேன். உங்களுக்கு என்ன பொருட்கள் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஃபோட்டோ, அதுக்கு அடுத்தது வீடியோஸ், இல்லை ஏதாவது யூடியூப் சேனலில் பார்க்குறாங்க, இந்த ட்ரெஸ் ஐட்டம் எல்லாம் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு லிங்க் அனுப்புகிறாங்க, இந்த கடைக்கு போய் வாங்குங்க குளோரின் அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த கடைக்கு போய் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம். இந்த பிஸ்னஸை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் இல்லை மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், எங்கள் பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறமா நம்ம மெழுகுவர்த்தி கேண்டில் விற்கிறோம். உங்களுக்கு கேண்டில் வேணாலும் வாங்கிக்கோங்க எங்ககிட்ட. அது அந்த ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வெளிநாட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கவலையப்பட தேவையில்ல. நீங்கள் என்ன பொருட்கள் வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் வாங்கி உங்களுக்கு கொரியர் அனுப்புவோம். தேங்க்யூ. உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விடனா வேற யாரை